தூக்கு கயிற்றை முத்தமிட்டு மரண தண்டனையை ஏற்ற மாபெரும் புரட்சியாளர் பகத்சிங்கின் பிறந்த நாளான இன்று அவரது எழுச்சி மிகுந்த விடுதலை போராட்ட வாழ்க்கை பற்றி பார்க்கலாம். புரட்சி வாழ்க என்று பொருள்படும் பிரபலமான இன்குலாப் ஜிந்தாபாத் என்ற புரட்சி முழக்கத்தை முதலில் முழக்கமிட்ட சுதந்திர போராட்ட வீரர் பகத்சிங். ஆயிரத்து 1907 ஆண்டு இதே நாளில் தற்போதைய பாகிஸ்தானில் உள்ள லாயல்பூரில் பிறந்தார். பகத்சிங்கின் குடும்பம் நாட்டுப்பற்று மிக்கதென்பதால் இளம் வயது முதலே நாட்டுப்பற்று மிக்கவராக திகழ்ந்தார். 1919 நிகழ்ந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை சம்பவம் பகத்சிங் மனதில் நீங்காத வடுவை ஏற்படுத்தியது. தனது 13ஆம் வயதில் ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்ற பகத்சிங் பின்னர் 1926 லாகூரில் நடந்த குண்டுவெடிப்புக்காக கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டார். 1928 சைமன் கமிஷனை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி போராட்டம் நடத்தியது. போராட்டத்தை ஒடுக்க காவல்துறையினர் நடத்திய தடியடியில் காங்கிரஸ் தலைவர் லாலா லஜபதி ராய் படுகாயமடைந்து பின் உயிரிழந்தார். இதனால் கோபமுற்ற பகத்சிங் மற்றும் அவரது நண்பர் ராஜகுரு ஆகியோர் ஆங்கிலேய காவல் அதிகாரி சாண்டர்ஸை சுட்டுக் கொன்றுவிட்டு தலைமறைவாகினர். அதன் பிறகு ஆங்கிலேய அரசின் அடக்குமுறை சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் 1929 ஆண்டு பகத்சிங், சுக்தேவ், ராஜகுரு ஆகியோர் அப்போதைய டெல்லி மத்திய சட்டப்பேரவையில் குண்டுகளை வீசினர். மேலும் விடுதலை போராட்டத்திற்கு ஆதரவான துண்டு பிரசுரங்களையும் வீசி இன்குலாப் ஜிந்தாபாத் என்று முழக்கமிட்டனர். இந்த குண்டுவெடிப்பில் யாரும் உயிரிழக்கவில்லை என்றாலும் சிலர் காயமடைந்தனர். இதையடுத்து 3 பேரும் குண்டு வீசிய வழக்கில் கைது செய்யப்பட்டனர். பின்னர் ஆங்கிலேய காவல் அதிகாரியை சுட்டுக் கொன்றது உள்ளிட்டவற்றுக்காக பகத்சிங், சுக்தேவ், ராஜகுரு ஆகியோர் லாகூர் சிறையில் 1931 ஆண்டு மார்ச் 23 தூக்கிலிடப்பட்டனர். தூக்கிலிடப்படுவதற்கு முன்பு தூக்கு கயிற்றை பகத்சிங் முத்தமிட்டார். தொடர்ந்து சுக்தேவும் ராஜகுருவும் தூக்கு கயிற்றை முத்தமிட்டனர். மக்களின் எதிர்ப்புக்கு அஞ்சிய ஆங்கிலேயர்கள் தூக்கிலிடுவதாக ஏற்கனவே அறிவித்த மார்ச் 24 ஒரு நாள் முன்பாகவே 3 பேரையும் தூக்கிலிட்டனர். மேலும் தூக்கிலிட்ட பின் சிறையின் பின்புற கதவை உடைத்து அதன் வழியாக 3 பேரின் உடல்களையும் கொண்டு சென்று அவசரமாக சட்லஜ் நதிக்கரையில் தகனம் செய்தனர். பகத்சிங் போன்றவர்களின் தியாகத்தால்தான் நாம் சுவாசிக்கும் சுதந்திர காற்று 75 ஆண்டுகளை கடந்து நூற்றாண்டை நோக்கிச் செல்கின்றது என்றால் மிகையாகாது. புதிய தலைமுறைக்காக ராமகணேசன்.